ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்க போகிறோம். நம்ம கிச்சன் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பொருட்களை எப்படி ரொம்ப ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்த்து நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வேர்க்கடலையை கொஞ்சம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். நான் 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி வேர்க்கடலையை வறுத்து எடுத்துருக்கிறேன். வேர்க்கடலை நல்லா கருகிற அளவுக்கு நம்ம வறுக்கக்கூடாது. இந்த மாதிரி மிதமான தீரை வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நாம் வேர்க்கடலை மேலே இருக்கிற தோல் எல்லாம் நல்லா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நாம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பவுடர் ஆகணும் அப்படின்னு கிடையாது, லைட்டாக குறான்னு இருந்தால் கூட பரவாயில்ல. பாருங்கள், நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக நரன்னு இருக்கும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் நம்ம எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் கரையிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கரையணும். ஸோ நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்மக்கிட்ட ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பணும். அதே டைமில் என்ன கொடுத்து அனுப்பலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கணுமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த டைமில் நம்ம இதை செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா வாரத்தில் 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் நம்ம இது கொடுத்து அனுப்பலாம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் இதை செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமலும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா பாகுபதம் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமில் நம்ம பவுடர் பண்ணி வச்ச வேர்க்கடலையை கொட்டலாம். நம்ம ஏலக்காயும் சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கிறதால நல்ல வாசனை இருக்கும். இந்த மாதிரி பாகுபதம் கரெக்டான அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விடும்போது நம்ம தீ சிம்லேயே வச்சுக்கணும். நம்ம ஹையில் வச்சுக்கக்கூடாது. ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி முடித்த உடனேயே நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா அது கட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ உடனேவே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்ததுன்னா ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத எடுத்து நம்ம பரப்பி விட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா பரப்பி விட்டோம் அப்படின்னா கரெக்டான லெவலுக்கு வரும். முதல்ல எல்லாத்தையும் இந்த மாதிரி கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இது ஆறின உடனேயே நல்லா கட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் உடனேயே நம்ம இந்த மாதிரி தட்டி விடுறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வரணும். சப்போஸ் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு பிடிக்கும் அப்படின்னா குட்டி குட்டியாக பால்ஸாக கூட நீங்கள் உருட்டி எடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி சாக்லேட் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட செஞ்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா சாக்லேட்டெல்லாம் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறதால அவங்களுக்கு பார்த்த உடனே இது சாக்லேட் தான் அம்மா கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேணும் அப்படின்னு விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமலும் இருக்கும். இப்போ 1 மணி நேரத்திலே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி நல்லா பிரித்து போட்டுக்கிட்டேன். ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கலாங்க. நம்ம எவ்வளோ பீஸ் வேணுமோ அந்த பீஸுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்பலாம். பிச்சு பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இன்னும் ரொம்ப கல் மாதிரி ஹார்டாக வேணும் அப்படின்னா நம்ம வெல்லம் பாகுபதம் பார்க்கும்போதே இன்னும் கொஞ்ச நேரம் காய்ச்சணும். அந்த மாதிரி காய்ச்சணும் அப்படின்னா இன்னும் ஹார்டாக இருக்கும். ஓரளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கெட்டு போகவும் செய்யாது. நமக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஹெல்த்தியானதும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தேங்காய் சம்டைம்ஸ் உடைக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக வளவலான்னு இருக்கும். இது நம்ம லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா லைட்டாக ஸ்மெல் இருக்கும். ஆனால் மேலாப்பில் தான் வளவலான்னு இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லாயிருக்கும். நாம் இதை யூஸ் பண்ணால் ஸ்மெல் வருமோ அப்படின்னு பயந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவோம். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி கேஸில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கவுத்தி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த வளவளப்பு தன்மை எல்லாமே நமக்கு போயிடும். நமக்கு சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு மறந்துட்டோம். தேங்காய் வெளியே இருந்துச்சு அப்படின்னா மறுநாள் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் வளவலன்னு. அந்த டைமில் நாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா மறுபடியும் தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போவுமே வளவளப்பு தன்மை இருக்காது. நம்ம அப்படியே விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா மேலும் மேலும் அது கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வேஸ்ட் பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் தான் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட தண்ணி பாட்டிலாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த பாட்டில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலில் மேலே இருக்கிற பகுதியை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா அது கட் ஆகிடும். இந்த மாதிரி பாதி ஓப்பனில் தான் இருக்கணும். ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம குறுக்கு வாக்கில் நம்ம ஒரு கட்டிங் கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். குறுக்கு வாக்கில் தான் நம்ம ஒரே ஒரு கட்டிங் லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கலாம்.
நம்ம வீட்டில் சின்ன கிச்சனாக இருந்துச்சுன்னா ஷெல்ஃப் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம பொருள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். முக்கியமாக உடஞ்சி போகிற பொருள் எல்லாம் பாதுகாத்து வைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அதில் தூசி எல்லாம் படிகிற அளவுக்கும் இருக்கும். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பீங்கான் ஜாடியாக இருந்தாலும் சரி இல்லை கப்பாக இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு இடமும் மிச்சமாகும், அதே டைமில் தூசி படியாமலும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அது வந்து உள்ளே உட்காந்துருக்குதுன்னு. உங்ககிட்ட பெரிய பாட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய பொருட்கள் நம்ம வைக்க முடியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அது உள்ளே உட்காந்துருக்குது. இது நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வெளியே கூட எடுத்துட முடியும். இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தாவே போதும், ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும். அதே டைமில் நம்ம வந்து மூடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும் நமக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பீங்கான் ஜாடிகளோ இல்லை பீங்கான் கப் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி நைட்டில் வந்து சப்பாத்தி செஞ்சுருந்தேன். ஆனால் மதியமாக வந்து பிரியாணி செஞ்சுருந்தேன். ஸோ நைட் டைமில் நம்ம வந்து எப்போவுமே மதியம் செஞ்ச சாப்பாடை சூடு பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த டைமில் நம்ம வந்து சப்பாத்தி செஞ்ச அதே கல்லில் நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கேஸ் செலவு மிச்சம் பண்ணலாம். நார்மலாகவே இந்த மாதிரி நம்ம பழைய சாப்பாடை சூடு பண்ணும்போது கடாய் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு நம்ம சூடு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக சூடாகிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூடாக இருக்கும் பாருங்கள். அது ஆவி பறக்கிற அளவுக்கு நமக்கு சூடாக கிடைக்கும், இப்போ செஞ்ச சாப்பாடு மாதிரி. ஸோ நைட் டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி சூடு பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக அதுக்கு டைம் எடுத்துக்காமல் நம்ம தோசை போட்ட கல்லையே இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மதியம் செஞ்ச சாப்பாடு கூட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நமக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது மழைக்காலத்துலலாம் நம்ம துணி காய போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம வீட்டில் ஸ்கூலில் போகிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட சாக்ஸ் ஆகட்டும் இல்லை இன்னர் வியர் ஆகட்டும் இல்லை மாஸ்க் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காலையில் கண்டிப்பாக நமக்கு காஞ்சு கிடைக்கணும். வேளையில் நாம் இந்த மாதிரி கிச்சனில் ஒரு பொருள் வச்சுட்டு அது மேலேயே நாம் இந்த மாதிரி பொருள் எல்லாம் அதாவது காலையில் நமக்கு தேவைப்படுற துணிகள் எல்லாம் எடுத்து போட்டோம் அப்படின்னா காலையில் நமக்கு கண்டிப்பாக காஞ்சு கிடைக்கும். ஏன் அப்படின்னா கிச்சன் வந்து நார்மலாகவே ஹீட்டாக தான் இருக்கும். நம்ம கிச்சன்லேயே சமையல் எல்லாம் பண்ணுறதால எப்போவுமே சூடாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் கிச்சன்லேயே அதிகமான ஹீட் இருக்கும். ஸோ அதனால் நம்ம காலையில் தேவைப்படுற பொருளை நம்ம இந்த இடத்துல நம்ம காய வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு காஞ்சு கிடைக்கும். நம்ம டென்ஷனும் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு காயுமோ காயாதோ அப்படிங்கிற பயமும் நமக்கு இல்லாமல் இருக்கும். சப்போஸ் நம்ம போடுற துணி ரொம்ப ஈரமாக இருக்குது, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா இந்த பாத்திரத்தை லைட்டாக சூடு பண்ணிக்கணும். லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அது மேலே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு காஞ்சு கிடைக்கும். நம்ம மழைக்காலத்துலலாம் துணிகள் காய போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். அதே டைமில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு துணியும் தேவைப்படும். ரிப்பீட்டடாக நம்ம வந்து இந்த துணிகளை தான் நம்ம யூஸ் பண்ணவும் செய்வோம். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.